षड्गुणं शैवं कुमारं कुलभूषितं देवसेनापतिं वन्दे सर्वकाम्यार्थसिद्धये வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எம்பெருமானின் கிருபையாலும் அனுக்கிரகத்தினாலும் அனுதினமும் நம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ராசி பலன்கள் என்ற தலைப்பில் நாம் இன்றைய நாள் மட்டுமல்லாது உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன்களும் தெய்வ வழிபாட்டுகளும் இன்றைய ஆன்மீக குறிப்பு என்ற விஷயத்தை பார்க்க உள்ளோம். இன்றைய நாள் 15/4/2017 ஹேவிளம்பி வருஷம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் சனிக்கிழமை, சதுர்த்தி திதி மாலை 6:52. அதன்பின் பஞ்சமி. அனுஷ நட்சத்திரம் மதியம் 12:48 வரை. பின்பு கேட்டை. யோகம் சித்த யோகம். இன்றைய தினத்தில் ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. என்ன நேயர்களே, இன்றைய நாளை பற்றி பார்த்தோம். ராசி பலன்களை பற்றி பார்ப்போமா? மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் புதிய விஷயங்களை தவிர்த்து பழைய விஷயங்களில் இருக்கக்கூடிய பிழைகளை பார்த்து சரி செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பிறரிடம் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். வாக்கியங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். தெய்வீக வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான தினமாக ஆக்கி கொடுக்கும். திடீர் பிரயாணம், திடீர் விஷயத்தின் மூலமாக லாபங்கள் வரலாம். எண்ணிய காரியங்கள் ஜெயமுடன் நடப்பதற்கு இன்றைய தினம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனை வழிபடுவது விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். ஆஞ்சநேயாய நமக. ஆஞ்சநேயாய நமக என்ற நாமம் விசேஷகரமான நாமமும், ஆஞ்சநேயரின் ஹிருதயத்தில் ஸ்ரீ ராமபிரானின் நாமத்தை சதாகாலம் ஜபித்து கொண்டிருப்பார். அதனால் ஆஞ்சநேயரை வணங்கி ராமபிரானை பிரார்த்தனை செய்யும் பொழுது முழுமையான பலனாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திர அஷ்டமம் உங்களை பாதிக்காது. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் என்ற 3 நட்சத்திரங்களை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் தொழிலில் ஏற்பட்ட அவப்பெயர்கள் மாறும். நன்மைகள் வந்து சேரும். திருமணம் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களை தூஷித்த உற்றார் உறவினர் போன்றவர் இன்றைய தினம் உங்களை பற்றிய பெருமைகளை பேசி மகிழ்விப்பர். எண்ணிய காரியங்கள் ஜெயமுடன் நடைபெறும். சிறு சிறு காரியங்களும் தடங்கள் பெறலாம். லாபம் நஷ்டம் போன்ற விஷயங்களில் சரிசமமாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்பில் வெற்றிகள் உண்டு. கவலை வேண்டாம். இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். மிதுனராசி அன்பர்கள், மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் என்ற 3 நட்சத்திரங்களை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் படிப்பில் முன்னேற்றம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்போருக்கு மதிப்புகள் மேலோங்கும். பதவி
பிரயாணங்களும் கூடி வரும். பிரயாணங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். உடல் உபாதை இருப்போருக்கு கவனம் என்பது தேவை. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றத்தில் வெற்றிகள் உண்டு. எதிலும் திறம்பட பேசி தைரியத்துடன் காரியத்தை சாதிப்பீர்கள். மனைவி குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரலாம். இடம், வீடு, பொருள் போன்ற விஷயத்திற்காக கடன் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கவலை வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். 5 கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்தோர்க்கு நன்மையே உண்டு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் விசேஷகரமான தினம். எதிர்பார்த்த செயல்கள் சற்று தாமதத்துடன் நடைபெற்றாலும் வெற்றிகளே உண்டு. தூர பிரயாணம், வெளிநாடு போன்ற பிரயாணங்களின் நற்செய்திகளை எதிர்பார்ப்போருக்கு இன்று மாலை நல்ல செய்திகள் வந்து சேரும். சகோதரர் வழியில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வீர்கள். உடல் நலனில் அக்கறையும் காண்பீர்கள். சிறு விரயம் சுபவிரயமாக மாறிக் கொடுக்கும். திருமண விஷயம் எதிர்பார்ப்போருக்கு நற்செய்திகள் வந்து சேரும். தொழிலில் கூட்டுகளை தவிர்ப்பது இன்றைய தினம் விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறரிடத்தில் பணத்தை கொடுப்பதும் பிறரிடத்துக்கு கடனாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். எழுத்தின் மூலமாகவும் வாக்கின் மூலமாகவும் சொல்லக்கூடிய எழுதக்கூடிய விஷயம் அனைத்திலும் கவனம் என்பது தேவை. நிதானமாக நடைபெற்றாலும் ஜெயித்தே தீர்வீர்கள், கவலை வேண்டாம். இன்றைய தினம் வெங்கடாஜலபதி சுவாமி ஏழுமலையாரை பிரார்த்தனை செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவேங்கடம் என்று சொல்வார்கள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்டதுகளை அழித்து நன்மையை பெருக்கக்கூடியவர் எம்பெருமான். பிரார்த்தனை செய்யும் பொழுது வெற்றிகள் உண்டு, கவலை வேண்டாம். சிம்மராசி அன்பர்களே, எதையும் கம்பீரத்துடன் செய்யக்கூடிய உங்களுக்கு மகம், பூரம், உத்திர நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு அரசாங்க வழியில் தடைபெற்ற காரியங்கள் இன்றும் சற்று நிதானமாகத்தான் நடைபெறும். எழுத்தின் பூர்வமாக யாருக்கும் நம்பிக்கையான விஷயத்தை செயல்படுத்தக்கூடாது. பணம், பொருள் கொடுத்து வாங்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் எதிர்பார்த்த பணவரவு உங்களை வந்து அடையும். புதிய பொருட்கள் வாங்கும் விஷயத்தில் நாட்டம் காட்டுவீர்கள். வாகனம், பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உற்றார் உறவினருடன் பேசி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்வீர்கள். குழந்தைகள் வழியில் நன்மைகள் உண்டு. பொருளாதாரம் முன்னேற்றம் உண்டு. உங்களுக்காக நீங்கள் செலவு செய்து அதிலும் மகிழ்ச்சி உறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான தினமாக அமைய மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் பிரயாணங்கள் நிச்சயமாக உண்டு. பிரயாணங்கள் இருப்பினும் லாபகரமான பிரயாணங்களாக அமையும். தெய்வீக வழிபாட்டிற்காகவோ சொந்தம் வீட்டிற்காகவோ அல்லது உற்றார் உறவினரின் வீட்டிற்காகவோ இன்று திடீரென்று சென்ற நேரிடலாம். ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். இடல் மாற்றம், இடம் மாற்றம், பொருள் மாற்றம் போன்ற மாற்றங்களில் இன்றைய தினம் நேரத்தை கழித்து மகிழ்வீர்கள். எண்ணிய காரியங்கள் ஜெயமுண்டு. பிரிந்த தம்பதியினர் ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் உள்ளோருக்கு
பழைய பொருட்களை விற்று புதிய பொருட்களை வாங்குவதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள், மகிழ்வீர்கள். இன்று தாய், தந்தையர், உற்றார் உறவினிடத்தில் உங்களுடைய தொழிலை பற்றியோ அல்லது கடனை பற்றியோ பேசாது தவிர்த்தல் விசேஷ பலன்களை அளிக்கும். இன்றைய தினம் புதிய விஷயங்களை மேற்கொள்ளலாம், வெற்றிகள் உண்டு. இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகபிரான் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். எண்ணிய காரியங்கள் ஜெயமுற வேலனை பிரார்த்திப்பது வெற்றியை கொடுக்கும். துளாராசி அன்பர்களே, சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் பணவரவுகள் உண்டு. இடம், பொருள், வாகனங்கள் போன்ற விஷயங்களுக்காக ₹1 கொடுக்கும் இடத்தில் ₹3 கொடுத்து அதை வாங்கி விற்று மகிழ்வீர்கள். எண்ணிய காரியங்கள் ஜெயமுடன் அமையும். வழக்குகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சகோதர சகோதரர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள், உதவிகளை பெறுவீர்கள். எண்ணிய காரியங்களில் முயற்சிகள் பலமாக்கி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு பிரச்சனைகளும் இன்று மாலைக்கு மேல் நன்மை வரும். கடன் பிரச்சனை, கடன் சுமை, கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்து இன்றைய தினம் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. புதிய நண்பர்களின் ஆதரவுகளும் உண்டு, கவலை வேண்டாம். இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயா. விநாயக வழிபாடு விசேஷ வழிபாடாக அமையும். விருச்சிகராசி அன்பர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு குழப்பங்கள் என்பது ஏற்படும். ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா என்ற இருதரப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கும். எல்லோரிடத்திலும் ஆலோசனை கேட்பீர்கள். பின்பு உங்களுடைய சிந்தனையும் வைத்து அதை சிந்திப்பீர்கள், செயல்படாது தடுப்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அரசாங்கத்தின் ரீதியாக அரசாங்க விஷயத்தை எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பெண்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டு. சிறுநாள் ஏற்பட்ட சண்டைகள் கூட இன்றைய தினம் சாதுரியமான பேச்சிலும் சாதுரியமான செயல்களின் மூலமாக மாறுபடலாம். உற்றார் உறவினர் வந்து சேருவர், நல்வழியில் பழகுவர், உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளை செய்வர். பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். 7.5 சனியினால் பாதிப்பு உண்டோ என்று கவலையில் இருப்பீர்கள். கவலை வேண்டாம். பெருமாள் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். கேசவாய நம, நாராயணாய நம, மாதவாய நம, கோவிந்தாய நம, விஷ்ணவே நம, மதுசூதனாய நம, திரிவிக்மணாய நம, வாமனாய நம, ஸ்ரீதராய நம, ரிஷிகேஷாய நம, பத்மநாபாய நம, தாமோதராய நம என்ற நாமம் விசேஷ நாமமாக அமைத்து கொடுக்கும். தனுர் ராசி அன்பர்களே, மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டு. தாயார் வழியின் சொந்தங்களின் உதவிகள் உங்களுக்கு உண்டு. மேலும் உடல் உபாதைகளில் கவனம் செலுத்துவீர்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. எண்ணிய காரியங்கள் ஜெயமுறுவதற்கான முயற்சிகள் மேலோங்கும். இரும்பு, கட்டிடம் போன்ற விஷயங்கள் தொழிலாக வைத்துள்ளோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டு பிரயாணம் எதிர்பார்ப்போருக்கு வெற்றிகள் வந்து சேரும். தைரியத்துடனும் சாதுரியத்தனமான பேச்சிலும் பிரச்சனைகளை
சாதாரணமாக முடிப்பீர்கள், எடுத்து உரைப்பீர்கள். நிச்சயமாக இன்றைய தினம் உங்களுக்கு வேகமானதாகவும் லாபமானதாகவும் முடியும். இப்பொழுது உடல் உபாதையில் இருக்கும் பிரச்சனைகள் அகலும், கவலை வேண்டாம். இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு செல்வத்தை பெருக்கும். லக்ஷ்மி வழிபாடு ஐஸ்வர்யத்தை பெருக்கும். லக்ஷ்மி வழிபாடு விசேஷ நன்மைகளை தரும். கவலைகள் வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இரும்பு சார்ந்த உத்தியோகத்தில் இருப்போருக்கும் தொழில் செய்வோருக்கும் நன்மைகள் கூடி வரும். எண்ணிய காரியங்கள் ஜெயமுற்று நடக்கும். வெகுநாள் நடக்காத காரியம் ஒன்று இன்று இனிதேற நடைபெறும். கவலை வேண்டாம். குடும்பத்தில் ஏற்பட்ட பேச்சுள்ள பிரச்சனைகள் மாறுபடும். ஒற்றுமைகள் வரும். ஒற்றுமைகள் மேலோங்கும். குழந்தைகளுக்கு உடல் உபாதையில் கவனம் செலுத்துவீர்கள். பிரயாணங்கள் தந்தை வழி, தாய் வழி கொண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அதற்குண்டான பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள். வெற்றியும் உடும். கவலை வேண்டாம். இன்றைய தினத்தில் குழந்தை எதிர்பார்ப்போருக்கு, திருமணம் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பிரயாணத்தில் சிறு கவனம் என்பது தேவை. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கலை, கலாச்சாரம், அரசியலில் இருப்போருக்கு சாதுர்யமான பேச்சிலும் சமயோஜித புத்தியாலும் எல்லா காரியத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். குருவே சரணம், குருவே போற்றி, குருவே போற்றி என்ற நாமம் விசேஷ நாமமாக அமைத்து கொடுக்கும் கும்பராசி நேயர்களே. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு பிறரின் ஆதரவுகள் உண்டு. பிறரின் நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வீர்கள். தொழிலில் பெரியவர்களின் நட்புகள் உண்டாகி கொடுக்கும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வீட்டில் இருப்போருக்கு உங்களுடைய சந்தோஷமான வார்த்தைகள் மட்டுமே உதவிகரமாக இருக்கும். கோபித்தலை குறைத்து சாந்த குணங்களை மேற்கொள்ளும் பொழுது எண்ணிய காரியங்கள் வெற்றியுடனும் ஜெயமுடனும் நடக்கும். கவலை வேண்டாம். இன்றைய தினம் குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள். கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது லாபகரமான விஷயங்களும் வந்து சேரும். வெளியூர் பிரயாணம், மேற்படிப்பு படிப்போருக்கு, ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபடுவோருக்கு, தொழில் கல்வி படிப்போருக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். புதியதோர் தொழில் வந்து சேரும். புதியதோர் தொழிலை பற்றி சிந்தனைகள் மேலோங்கும். வெகுநாள் கழித்து செய்யக்கூடிய காரியங்களுக்கு இன்றைய தினமே அதை பற்றிய சிந்தனைகளும் அதற்குண்டான முயற்சிகளை பற்றிய மேற்கொண்டு பேசுவீர்கள். காரிய வெற்றியும் அடைவீர்கள். தாய் தந்தையர் வழியில் உடல் நலம் காப்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு விசேஷகரமான தினமாக அமைத்து கொடுக்கும். இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே, கரையிலா கருணை மாக்கடலே, மற்றவர் அறியா மாணிக்க மலையே, மதிப்பவர் மணமணி விளக்கே, சற்ற புறங்கள் என் திருவீலி மலையில் வீற்றிருக்கும் கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிருமே என்ற நாமத்துக்கேற்றாற்போல் இறைவனை கண்டு அபிஷேக ஆராதனை செய்து மனம் குளிர பிரார்த்தனை செய்வோருக்கு வெற்றிகள் உண்டு. கவலைகள் இல்லையப்பா. என்ன நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மேலும்
இன்றைய ஆன்மீக குறிப்புகளை பார்ப்போம். இன்றைய ஆன்மீக குறிப்பில் பொதுவாக நாம் அனைவரும் ராசிக்குண்டான விஷயங்களை பற்றி அனுதினமும் அதன் விஷயங்களை சேகரித்து கொண்டிருப்போம். அப்படி இருக்க இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பார்க்க உள்ளோம். அது என்ன? ராசி ரத்தினம் என்று பெயர். ராசி ரத்தின கற்களை நாம் நமது கையில் அணிந்து கொள்வது வழக்கங்களாக இருக்கும். ஆனால் எந்த ராசிக்கு எந்த கற்கள் அணிவது, கற்கள் அணிவதின் விசேஷங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நாம் கந்த சஷ்டி கவசத்தில் படிக்கும் பொழுது எம்பிரானுக்கு முருகபிரானுக்கு நவரத்ன அணிந்தும் நச்சீராவும் என்ற நாமத்தை படித்திருப்போம். நவரத்தினத்தில் அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. இன்றும் ஆலயத்தில் பார்க்கும் பொழுது சுவாமிக்கு இரத்தின கற்களை அணியக்கூடிய அலங்காரங்களை பார்க்க முடிகிறது. முத்தங்கி சாற்றுதல் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோயிலில் முத்தங்கி சாற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். முத்தங்கியை சாற்று அந்த முத்தங்கியில் நாம் தெய்வத்தை வழிபடுவது உண்டு. அதே போன்று திருச்செந்தூர் முருகபிரான் கோயிலில் வைரவேலுடன் எல்லா பக்தர்களுக்கும் காட்சி அளிப்பதும் உண்டு. இதுபோன்று இரத்தினங்களுக்கு இவ்வளவு மகிமைகள் உண்டு. சரி, என்னுடைய ராசிக்கு எந்த இரத்தினம் உகந்தது, அந்த இரத்தினத்தை எவ்வாறு அணிந்து கொள்ளுதல் வேண்டும், இரத்தினம் ஒரு ராசிக்கு எவ்வாறு பயனளிக்கிறது? பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அரிதான பொருட்களை, அரிதினும் அரிதான பொருட்களில் இரத்தின கற்கள், ருத்ராட்சம், ஸ்படிகமணி மாலை இது போன்ற விஷயங்கள் குறிப்பிடத்தக்கது என்று சொல்லப்படும். அப்பொழுது இரத்தினங்களில் இருக்கும் மகிமை, நாம் அணியும் இரத்தினங்கள் சூரிய ஒளியின் மூலமாக நாம் கையில் பட்டு அதில் வரும் ரேஸ் உடம்பு முழுதுமாக பரவும். நிச்சயமாக மாற்றங்கள் உண்டு. அந்த காலத்தில் ஹீலிங் என்று சொல்வார்கள். ஹீலிங் பார்த்தல்னா இந்த இரத்தினத்தை கொண்டு கிறிஸ்டல் ஹீலிங் என்று செய்வதுண்டு. நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி பாசிட்டிவான தன்மைகளை கொடுப்பார்கள். மேஷராசி அன்பர்கள் பவளம் அணிந்து கொள்வது சிறப்பு. ரிஷபராசி அன்பர்கள் வைரம் அணிபோருக்கு சிறப்பு. அணிய முடியாவிடில் நீங்கள் ஒயிட் ஸ்டோன் என்று சொல்லப்படும் அதை அணிந்து கொள்வது சிறப்பு. மிதுனராசி அன்பர்கள் இவர்கள் மரகத பச்சை அணிவது சிறப்பு. எம்மரால்டு என்று சொல்லுவார்கள். அடுத்தது கடகராசி அன்பர்கள் போல் முத்து அணிவது சிறப்பு. சிம்மராசி அன்பர்கள் மாணிக்கம் ரூபி அணிவது சிறப்பு. கன்னிராசி அன்பர்கள் மரகத பச்சை எமரால்டு அணிவது விசேஷம். துளாராசி அன்பர்கள் வைரம் அல்லது ஒயிட் ஸ்டோன் அணிவது விசேஷம். விருச்சிகராசி அன்பர்கள் பவளம் அணிவது விசேஷம். தனுர்ராசி அன்பர்கள் கனகபுஷ்பராகம் அணிவது விசேஷம். மகரராசி அன்பர்கள் நீலக்கல் அணிவது விசேஷம். கும்பராசி அன்பர்கள் நீலக்கல் அணிவது விசேஷம். மீனராசி அன்பர்கள் கனகபுஷ்பராகம் அணிவது விசேஷம். இதுபோன்று அனைத்து கற்களுக்குமே இறைவனிடத்தில் வைத்து அணிந்து கொள்ளும் பொழுது முழுமையான பலன்களை நாம் பெறுகிறோம் என்பது நிச்சயம், சத்தியம். என்ன நேயர்களே, இன்றைய தினம் ஆன்மீக குறிப்பு, ராசி பலன் மற்றும் தினத்தின் சிறப்புகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் உங்களை சந்திக்கிறேன். ஷண்முகம் ஷட்குணம் சைவம் குமாரம் குலபூஷிதம் தேவசேனாபதிம் வந்தே சர்வகாம்யார்த்த சித்தயே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை ராசி நட்சத்திரம் ஆன்மீக குறிப்புகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி.